இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டும் இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். இன்னைக்கு நான் பேச போறது ஒரு எழுப்புதலின் காலம். தேவன் ஒரு எழுப்புதலின் காலத்தை ஆண்டவர் நியமித்து வைத்திருக்கிறத நம்ம பார்க்க போறோம். ஆண்டவர் இந்த கடைசி காலத்துல அவருடைய பிள்ளைகள் மீது அவருடைய ஆவியை ஊற்றி ஒரு பெரிய எழுப்புதலை காண்கிறார். இந்த தேவன் ஊற்றுகிற அந்த பரிசுத்தமான அனாயிண்டிங் ஆயில், பரிசுத்த அபிஷேக தைலம் நம்ம மீது விழும்போது நமக்குள்ளாக ஒரு மாற்றம் அடைகிறது. ஒரு எழுப்புதல் எப்படி நடக்கும் என்றால், ஒரு தனிப்பட்ட மனிதனுக்குள்ளாக இருந்து எழுப்புதலை நம்ம காண முடியும். ஒரு மனிதன் தேவ வழியிலே நடக்கும் பொழுது அவன் எழுப்புதலை காண்கிறான். ஒரு மனிதன் மட்டுமல்ல, ஒரு சமுதாயம், ஒரு குடும்பம் நம்ம பார்க்கலாம். ஒரு குடும்பம் முழு எழுப்புதலை அடைந்த பிறகு அவங்க தேவனுக்கு தன்னுடைய வேலை, தன்னுடைய ஊழியம், தன்னுடைய நேரத்தை ஆண்டவருக்காக அர்ப்பணம் செய்கிறார்கள். இதே ஒரு பட்டணம் எழுப்புதல் அடையும் பொழுது அந்த முழு பட்டணத்துல ரட்சிப்பு உண்டாகிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இது சீசன் ஆஃப் காட்ஸ் எலெக்ஷன் நம்ம சொல்லலாம். ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை தேர்ந்தெடுக்கிற ஒரு காலத்தை நம்ம பார்க்கிறோம். யதார்த்தமாக அவங்க இதெல்லாம் பண்றாங்க, யதார்த்தமாக தான் இது நடக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆண்டவர் நியமித்த காலத்துல ஆண்டவருடைய ஆவியை ஊற்றி அவர் தேர்ந்தெடுத்த, அதாவது முன்பாகவே தேவனுடைய ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்ட பெயர்கள், எழுதப்பட்ட நபர்கள் இந்த பூமியிலே வாழும்போது ஆண்டவர் அவருடைய ஆவியை ஊற்றுகிறார். இங்க நம்ம பார்க்கும் பொழுது தேவனுக்காக ஊழியம் செய்து இரத்த சாட்சியாக மரித்த ஒரு கூட்டத்தை நம்ம பார்க்கிறோம். இயேசுக்காக அஸ்திபாரத்தை ஏற்படுத்தின இவர்கள் தேவ சமூகத்துல பலிபீடத்துல நிற்பதை நம்ம பார்க்க முடியும். வேதாமத்துல வெளிப்படுத்தல அவர்கள் அழுது கொண்டு இருக்கிறதையும் தேவன் சமூகத்துல கேட்குறாங்க. எப்போ வரைக்கும் ஆண்டவரே நீ நியாயம் விசாரிக்க போறீர் என்று சொல்லி. வெளிப்படுத்தல் 6:9-11 வரைக்கும் அதை நம்ம வாசிக்கலாம். அவர் 5ஆம் முத்திரை உடைத்த போது தேவ வசனத்து நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். அவர்கள் பரிசுத்தமும் சத்தியம் உள்ள ஆண்டவரை தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன்பணி விடைக்காரரும் தங்கள் சகோதரருமானவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்சம் காலம் இளைப்பாற வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. இங்க நம்ம பார்க்குறது என்னன்னா, 5ஆம் முத்திரை உடைக்கும் பொழுது தெய்வ சமூகத்துல இந்த இரத்த சாட்சி மரித்த இந்த நபர்களை பார்க்க முடிகிறது. இவங்க தேவனுக்காக இரத்த சாட்சியாக மரித்தவர்களை யோவான் பார்க்கிறாரு. அவங்களுக்கு பரிசுத்தமான ஒரு ஆடை கொடுக்கப்படுகிறது. அந்த ஆடையை கொடுத்து அவங்க ஆண்டவர் சமாதானப்படுத்துகிறார். அவங்க இளைப்பாறுதல் அடைந்துட்டாங்க. ஆனா இன்னும் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அவங்க இரத்த சாட்சியா மரிக்கிற அநேகர் பலிபீடத்துக்கு கீழே நிறைய ஒரு கூட்டம் இருக்கிறத நம்ம அங்க வேதாகமத்துல பார்க்க முடியும். ஸோ அதான் அவங்க ஆண்டவர்கிட்ட முறையிடுறாங்க, எது வரைக்கும் நீங்க பழி வாங்காம இன்னும் காலம் செல்லும் அப்படின்னு, உங்களை போல இன்னும் நபர்கள் சேர்க்கப்பட வரைக்கும் நீங்க பொறுமையாக காத்துருங்கன்னு ஆண்டவருடைய வார்த்தை அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த உலகத்துல நம்ம ஊழியத்துக்காக படுகிற பாடு, ஆண்டவருக்காக செய்கிற காரியங்கள், நம்ம பரிசுத்தமாக வாழ்ற வாழ்க்கை ஒருபோதும் வீணாகாது. ஆண்டவர் அதை அவருடைய ஜீவ புஸ்தகத்துல எழுதியிருக்கிறார், நினைவு கூறுகிறார். அவர் நிமித்தம் நம்ம ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிஷமும் படுகிற பாடை அவர் அறிந்திருக்கிறார். ஆகவே நம்ம ஆண்டோடைய பிள்ளைகளாக இந்த கடைசி காலத்துல வாழும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக நம்ம கைவிட மாட்டார். அது இல்லாம இங்க நம்ம பார்க்கிறோம், இந்த ஃபவுண்டேஷன், அஸ்திபாரம் மிகவும் தேவ ராஜ்யத்துல இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது ரொம்ப அவசியமான ஒரு காரியம். அஸ்திபாரமே இல்லைன்னா ஆலயம் கட்டப்படாது. ஸோ இந்த ஃபவுண்டேஷன் தான் மெயின். நம்ம பார்க்குறோம், நிறைய பேர் நம்ம எல்லாம் பண்ணுறோம், தெய்வ வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறோம். ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏற்றது போல, ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்றது போல ஆண்டவர் ஊழியத்தை நிரூபிக்கிறார், ஸ்தாபிக்கிறார், ஒரு இடத்தை ஸ்தாபிக்கிறார். ஸோ இந்த காலகட்டத்துக்கு ஏற்றது போல ஆண்டவர் ஜனங்களை தேர்ந்தெடுக்கிறார். ஆனால்
இரத்த சாட்சியாக மறிக்கிறவங்களுக்கு ஆண்டவர் ஒரு இடத்தை அங்கே ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். ஸோ அவங்க தான் ஃபவுண்டேஷன். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு எஸ்டாப்ளிஷ் த கிங்டம் ஆஃப் காட். நம்ம இங்கே பார்க்குறோம், இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள், அதாவது அப்போஸ்தலர்கள் அங்கே இரத்த சாட்சியாக மறித்ததை நம்ம பார்க்குறோம். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியே வித்தியாசம், அவங்க வேலையே வித்தியாசம். ஸோ அவங்க வந்து they were martyred for the kingdom of God. அதுதான் நம்ம பார்க்குறோம். தேவ ஊழியர்கள், இரத்த சாட்சியாக மறிக்கிறவர்கள், தம் உயிரையே அவங்க விரும்பவில்லை. இவங்க வந்து ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் செய்து தியாகம் செய்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள். ஸ்பெசிஃபிக்கலி சூசன் ஜெனரேஷன் நம்ம பார்க்கலாம் இவங்க. ஸோ இப்படி ஒரு கூட்டம் பரலோகத்தில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அடுத்தபடியாக நம்ம என்ன பார்க்குறோம்னா, இந்த எழுப்புதல் ஒரு சபையில் தென்படுகிறது. ஆனால் இந்த சபையிலேருந்து ஏன் தென்படுகிறது, ஏன் இந்த எழுப்புதல், ஏன் ஆண்டவர் வந்து ஒரு அறுவடையை காண விரும்புகிறார்? Why? Because there are so many places in heaven. இங்கே நம்ம பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தல் 11:2 நம்ம பார்க்கிறோம், ஆலயத்துக்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் புறஜாதியாருக்கு கொடுக்கப்பட்டபடியால் அதை அளவாமல் புறம்பாக்கி போடு, பரிசுத்த நகரத்தை அவர்கள் 42 மாதம் அளவும் மிதிப்பார்கள். இங்க புறம்பே இருக்கிற இடம், அதாவது புறம்பே இருக்கிற பிரகாரம்னு நம்ம தமிழ்ல சொல்லலாம், அவுட்டர் கோர்ட் ஆஃப் த டெம்பிள். இந்த அவுட்டர் கோர்ட் ஆஃப் த டெம்பிள் வந்து இட் இஸ் ஃபார் ஜென்டைல்ஸ், புறஜாதியாருக்கு ஆண்டவர் வச்சிருக்கார். தேவ ஆலயம் பரலோகத்திலேருந்து புதிய எருசலேம் இறங்கி வரும் பொழுது அங்கே நீங்கள் வந்து அவுட்டர் கோர்ட்டை பார்க்கலாம். இந்த அவுட்டர் கோர்ட் வந்து, அதாவது புறம்பே இருக்கிற இந்த இடம் வந்து யாருக்கு கொடுக்கப்பட்டா? புறஜாதியாருக்கு. இந்த இடத்துல வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிற நபர்கள் ஆண்டவர் அந்த இடத்த மெஷர் பண்ணாதுன்னு சொல்லியிருக்கிறாரு யோவான் பார்க்குறாரு. அங்கே அந்த அந்த ஏஞ்சலுக்கு மெஷர்மெண்ட் கொடுக்கப்பட்டது, அதை மட்டும் மெஷர் பண்ணாதுன்னு சொல்கிறாரு. ஏன் அந்த இடம் மட்டும் மெஷர் பண்ணக்கூடாதுன்னா, அந்த இடத்துல சேர்க்கக்கூடிய ஜனங்கள் எண்ண முடியாத அளவுக்கு திரளான கூட்டத்துக்கு ஆண்டவர் இடத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அதுதான் உண்மை. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, 42 மாதம். ஸோ இந்த குறிப்பிட்ட காலத்துல இந்த ஜனங்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். அப்போ இன்னும் நம்ம பார்க்குறோம், there is a vacant place in the kingdom of heaven. தேவ ராஜ்யத்துல இன்னும் இடம் காலியாக இருக்கிறத நம்மால் பார்க்க முடியும். சொல்லுவாங்க முடிஞ்சிட்டு, ஆண்டவருக்கு தான் தெரியும் அது எப்போ முடிய போகுது. அந்தி கிறிஸ்து காலம் வரும், நம்ம சொல்ற இந்த மகா உபத்திரத்தின் காலம் தென்படும். மகா உபத்திரத்திலிருந்து எழும்பக்கூடிய ஜனங்களுக்காக ஆண்டவர் இடத்தை ஆயத்தப்படுத்துகிறார். பரலோகம்னா வெறும் இவ்வளவு தான் இடம் பரலோகம் அப்படின்னு நம்மளால கணக்கிட முடியாது, மெஷர் பண்ண முடியாது. நிறைய பேர் பரலோகத்தை பார்த்துருக்காங்க. பரலோகத்துல உள்ள ரகசியத்தை நமக்கு யோவான் தெரியப்படுத்திருக்கிறார். ஒரு சில காரியங்கள் நமக்கு தெரியும், முழுமையாக நான் யாருக்கும் தெரியாது. ஆனால் பரலோகம் இட்ஸ் அ வாஸ்ட் பிளேஸ். கிங்டம் ஆஃப் காட் இட்ஸ் அ வாஸ்ட் பிளேஸ் அண்ட் காட் ஹேட் எஸ்டாப்ளிஷ் ஹிஸ் பிளான் ஸோ தட் இட் குட் அக்கம்ப்ளிஷ் ஒன் டே. அது நம்ம பார்க்க தான் போகிறோம், எல்லாரும் பார்க்க தான் போகிறோம். ஸோ இந்த ஒரு பரலோக ராஜ்யத்தில் ஒரு குட்டி இடம் நமக்கு ஆண்டவர் ஆயத்தப்படுத்திருக்கார். அதனால தான் நம்ம இந்த பூமியில் வாழும் பொழுது ஆண்டவரை தேடுறோம். ஆண்டவரை தேடி நம்ம வாழ்க்கையில் ஒரு புதிதான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறோம். இந்த பூமியிலே நம்ம சாட்சியுள்ள பிள்ளைகளாக வாழுகிறோம். இந்த பூமியிலே நம்ம வந்து ஒரு புதிய வாழ்க்கையை ஆரம்பமாக்குகிறோம். பாவிகளாக பிறக்கிறோம், பாவத்திலேருந்து விடுதலை பெறுகிறோம், பாவத்திலேருந்து விடுதலை பெற்று ரட்சிக்கப்பட்டு புதிய வாழ்க்கைக்கு நம்ம வாழ்க்கையை திருப்புகிறோம். இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒருபோதும் நோன்னு சொல்லவே மாட்டார். ஸோ அவருடைய ராஜ்யத்தில் நமக்கு ஒரு இடம் இருக்கிறத நம்ம மறந்து விடக்கூடாது. ஸோ அதுக்கு தான் இந்த வேக்கன்ட் பிளேஸை ஆண்டவர் நிரப்ப ஆயத்தப்படுத்திக்கிறார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு இன்டர்வியூக்கு போகிறோம். இன்டர்வியூக்கு போகும்போது ஒரு அப்ளிகேஷன் போடுறோம். நிறைய பேர் அப்ளிகேஷன் போட்டு ஒரு வேலைக்காக வருவாங்க, ஒரு பணிக்காக. ஆனால் அப்ளிகன்ட்ஸ் எல்லாருமே வந்து அங்கே தேர்ந்தெடுக்கப்படுறது கிடையாது. ஏன்னா அதில் தகுதி உள்ளவனா இல்லையா என்ற இன்டர்வியூவர் பார்க்குறாரு. ஸோ அந்த இன்டர்வியூவர் பார்க்கும் பொழுது இந்த குவாலிஃபிகேஷன், ஸ்பெசிஃபிக் குவாலிஃபிகேஷன், இதுக்கு தகுந்த படிப்பு இருக்குதா, இதுக்கு தகுந்த வந்து நாலேஜ் இருக்குதா, டேலண்ட்ஸ் இருக்கா. ஒரு சில இடத்துல வந்து ஸ்கில்ஸ் மட்டும் பார்ப்பாங்க. ஸோ இந்த டேலண்ட்ஸ் இருக்கிறவங்கள எடுத்து அவங்க பயன்படுத்துவாங்க. அப்படிப்பட்டவங்கள தான் அவங்க சூஸ் பண்ணுவாங்க. எல்லாரும் அப்ளிகேஷன் போடலாம், எல்லாரும் வேலைக்கு போகிறதுக்கு எதிர்பார்த்து இன்டர்வியூ அப்ளை பண்ணுவாங்க. ஆனால் அதுலேருந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறவர் கொஞ்சம் பேர் தான். அதே போல தான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்ம ஆண்டவர் தேர்ந்தெடுக்கும் பொழுது இவங்கெல்லாம் வந்து என்னுடைய ராஜ்யத்துக்கு
தகுதி உள்ளவர்களாக என்று ஆண்டவர் அலசி ஆராய்ந்து பார்த்து தான் அந்த அவருடைய பிள்ளைகளை அந்த பரலோக ராஜ்யத்துக்காக ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா தேர்ந்தெடுப்பார். ஹல்லேலூயா. தேவ ராஜ்யத்துக்கு போகும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. இந்த மத்தேயுல நம்ம பார்க்கிறோம். மத்தேயு 13:14 Again the kingdom of like a dragnet that was cast into the sea and gathered some of every kind. இதை நம்ம பார்க்கும்பொழுது இங்க மத்தேயு 13:47-48 அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகல விதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பா இருக்கிறது. அது நிறைந்த போது அதை கரையில் இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள். நம்ம இங்க என்ன பார்க்கணும் இந்த வசனத்தைன்னா, தேவராஜ்யம் பெரிய ஒரு மீன் வலையை போல ஆண்டவர் போடுவார். வலையில எல்லா மீனும் பிடிக்கப்படும். எல்லாரும் சபைக்கு போறாங்க. நிறைய பேர் ஈவன் நான் கிறிஸ்டியன்ஸ் அவங்க கூட ஆண்டவருடைய வார்த்தையை கேட்குறாங்க. அன்பிலீவர்ஸ் கேட்குறாங்க. அவங்களுக்கு ரொம்ப அந்த வார்த்தை பிடிக்குது. அவங்க வர்றாங்க. நம்ம பார்க்குறோம் நிறைய பட்டிமன்றங்கள் நிறைய நீங்கள் பார்க்குறீங்க. அதுலலாம் தெய்வ வார்த்தையெல்லாம் உபயோகிக்கிறாங்க. நிறையவங்க ஆண்டவர் பிள்ளைங்க இல்லாதவங்க கூட இந்த பைபிளில் உள்ள வேர்ட்ஸ் எடுத்து சொல்லி ஞானியாக மாறுறதை நம்ம பார்க்குறோம். ஸோ இதே போல தான் நிறைய பேருக்கு ஆண்டவருடைய வார்த்தை எல்லாருக்கும் இட்ஸ் ஃபார் எவ்ரிபடி. நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது. நோ ஃபார் திஸ் பர்டிகுலர் பீப்புள். இவங்களுக்கு மட்டும் தான் சுவிசேஷம், இவங்களுக்கு கிடையவே கிடையாது. எல்லாருக்கும் சுவிசேஷம் இருக்குது. எல்லாரும் ரிசீவ் பண்ணுவாங்க. அப்போ அதுல நல்ல மீன் வரும், கெட்ட மீன் வரும், மனம் திரும்பாத மீன் வரும், கோபக்கார மீன் வரும், நம்ம பார்க்கறது போல கீழ்ப்படியாத மீன் உள்ள இருக்கும், கடைசி வரைக்கும் ஒரு ரிப்பண்டன்ஸ் ஆகாத மீன் இருக்கும், வெளிவேஷம் போட்ட மீன் இருக்கும். ஸோ இப்படி பல வகையான மீன்கள் எல்லாம் அந்த வலைக்குள்ளாக பிடிக்கப்படுகிறது. அந்த வலைக்குள்ளாக பிடிக்கப்பட்டோன்னா கரையில் கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, முதல் வேலையே எது நல்லது எது கெட்டது, கெட்டதெல்லாம் தூர தூக்கி போட்டுறாங்க, நல்ல மீன்களை வைக்கிறாங்க. கெட்ட மீன் உள்ள வந்தால் என்ன நடக்கும்? சப்போஸ் ஆண்டவர் கெட்ட மீனை பரலோக ராஜ்யத்தில் அனுமதிச்சார்னா அதே பழைய கதை திரும்ப மறுபடியும் ரிப்பீட் ஆகும். ஆதாம் ஏவாளை கெடுத்த அந்த வலுசற்பத்தின் ஆவி, அதுக்குள்ளாக பாவம் இருந்தது. அந்த பாவம் அவர்களை என்ன பண்ணுது? சிக்க வைத்தது. அதே காரியம் தான் மறுபடியும் ரிப்பீட் ஆகும். ஆண்டவருக்கு புதுப்பிக்கப்பட வேண்டும். பரலோக ராஜ்யத்தில் எந்த ஒரு தீட்டோ, எந்த ஒரு அசுத்தமோ, எந்த ஒரு கரையோ வராதபடிக்கு தான் ஆண்டவர் முன்பாகவே நம்ம இந்த பூலோகத்தில் என்ன படுத்துறாருன்னா பரிசுத்தப்படுத்துகிறார். அசுத்தத்தை நம்ம வாழ்க்கையிலேருந்து எடுத்து போடுறாரு. அவர் பிரயாசம் பண்ணி கொண்டே இருப்பார். நாமும் ஒத்துழைக்கணும். நம்ம ஒத்துழைக்கவில்லை என்றால் நம்ம மாற முடியாது. ஸோ ஆண்டவர் எதெல்லாம் நம்மக்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறாரோ அதெல்லாம் நம்ம அவருடைய ராஜ்யத்துக்காக நம்ம அதை விட வேண்டிய மிக அவசியமாக இருக்கிறது. ஸோ அதனால தான் எக்ஸாம்பிள் ஏசப்பா மத்தேயுல சொல்லியிருக்காரு. ஸோ இது அந்த டிராக்னெட்டுக்கு ஒப்பாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவர் நம்ம எல்லாரையும் தேர்ந்தெடுக்கிறார், ஒரு அப்பாயிண்ட் பண்ணுறாரு. ஏன்னா பிகாஸ் காட் இஸ் வில்லிங். ஹீ இஸ் வில்லிங் தட் we should not go to the punishment. ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம பனிஷ்மெண்ட்டுக்கு போகிறது அவர் ஒருபோதும் விரும்பவில்லை. அதனால தான் இந்த ஹிடன் ட்ரெஷர், இது ஒரு மறைக்கப்பட்ட பொக்கிஷம். இந்த பரலோக ராஜ்யத்தின் ரகசியம் எல்லாருக்கும் தெரியப்படுத்தவில்லை. ஆண்டவர் யார் ஆண்டவரை தேடுறாங்களோ, ரொம்ப நாள் ஆண்டவரை எதிர்பார்த்து கொண்டு இருக்காங்க, தன் வாழ்க்கையில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இன்னைக்குள்ள மாடர்னைஸ்ட் வேர்ல்டு, டெக்னாலஜிக்கல் வேர்ல்டு, இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் for the people to understand about God's importance in their life. Specifically, they could not understand. ஏன் அப்படின்னு சொன்னால், பிகாஸ் இன்னைக்குள்ள டெக்னாலஜியில் வாழ்கிற பிள்ளைங்களோ, இன்னைக்குள்ள காலகட்டத்திலேயோ ஆண்டவர் சமூகத்தில் வருவது கடினமாகி கொண்டே போகுது. இன்னும் ஒரு காலத்தில் நீங்கள் போனீங்கன்னா தாண்டி ரொம்ப நாட்கள் ஆக தொடங்கி விட்டது. இன்னும் காலம் சென்றால் நீங்கள் ஒரு கூட்டத்தை பார்ப்பீங்க, அவங்க விசுவாசிக்கவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஜெனரேஷனை நம்ம பார்க்குறோம். அதாவது நம்ம நிறைய ஃபேமிலிஸில் பார்க்குறோம், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பார்க்குறோம். ஒரு சிலர் அப்படி இருக்கிறாங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, மறுதளிப்பாங்க, இல்லை கடவுளே கிடையாது அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்குது. ஆனால் ஆண்டவர் இந்த ஒரு மறைக்கப்பட்ட பொக்கிஷத்தை நமக்கு தெரியப்படுத்திருக்கிறார். எவ்வளோ ஒரு சௌபாகியம் பாருங்க. ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவர் இந்த சௌபாகியத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார். ராஜாதி ராஜா அவர். இங்கே நம்ம பார்க்குற இந்த எழுப்புதல் நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அவருடைய பிரசன்னம் இந்த பூமியில் தங்கி இருக்கிறத நம்ம உணர வேண்டியது மிக அவசியம். ஸோ இந்த காலகட்டத்தில் தான் ஆண்டவர்
அவருடைய ராஜ்யத்தை அநேக ஜாதிகளுக்கு அநேகருக்கு ஆண்டவர் இந்த ராஜ்யத்தில் வர்றதுக்கு அழைப்பை விடுக்கிறார். அல்லேலூயா. இந்த சீசனை நம்ம எப்படி பார்க்குறோம்னா ஒரு அறுவடையின் காலமாக பார்க்கலாம். இந்த சீசனை நம்ம எப்படி பார்க்குறோம்னா ரைப்பனிங் ஆஃப் ஹார்வெஸ்ட், ஒரு அறுவடைக்கு கதிர்கள் பழுத்திருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஆண்டவர் அந்த அறுவடைக்கு நம்மை கொண்டு செல்லுகிறார். இந்த அறுவடை நடக்கும் பொழுது நம்ம பார்க்குறோம் வெளிப்படுத்தல ஒரு பெரிய என்ன நடக்குதுன்னா, அங்கே வெளிப்படுத்தல ஆண்டவர் அந்த அறுவடை பற்றி சொல்கிறார். அதாவது 1,44,000 பேர்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது ஆண்டோடைய முத்திரை போட்டு அவர்களை தேர்ந்தெடுக்கிறார். ஆனால் தேர்ந்தெடுக்கிற காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த இடத்துல அந்த என்ன சொல்கிறோன்னா அந்த விண்ட், அந்த பயங்கரமான அந்த காற்று அது போகாதபடி ஆண்டவர் நிறுத்துக்கிறார். ஏன்னா அந்த காற்றுக்கு அதிகாரம் ஆண்டவர் தான் கொடுக்குறாரு. எதுக்கு அதிகாரம் கொடுக்குறாருன்னா 4 திசைகளிலும் தேவதூதர்களை வைத்திருக்கிறார். இப்போ பூமியை நம்ம ஒரு சயின்டிஸ்ட் ஸ்டார்டிங்கில் சொன்னாங்க, அது வட்டமாக இருந்தது, அது டிஸ்காக இருந்தது, ஓவல் ஷேப்பில் இருந்தது, ரவுண்டாக இருந்தது. ஸோ இப்படி பல இதாக சொல்லியிருக்காங்க. சில டைமில் ஆண்டவருடைய வார்த்தையிலே அவர் ஷீட்டுன்னு சொல்லியிருக்காரு. அந்த ஷீட் பூமி ஒரு ஷீட் மாதிரி தான். ஒரு 4 திசைகளை 4 தேவதூதர்களை வைத்திருக்கிறதா ஒரு ஷீட் மாதிரி நினச்சிக்கோங்க. இப்படி தான் ஆண்டவர் உருவாக்கியிருக்காரு. அவர் பார்வைக்கு அப்படி தான் பூமி இருக்குது. எல்லாமே அவருக்கு தெரியும், மறைக்கப்பட முடியாது. இங்கே நடக்கிற காரியங்கள் நம்ம எதையும் மறைக்க முடியாது. ஸோ இந்த மைட்டி விண்டை தான் என்ன நம்ம பார்க்குறோம்னா ஆண்டவர் 4 தேவதூதர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். நம்ம இங்கே பார்க்கும் பொழுது இவைகளுக்கு பின்பு பூமியின் 4 திசைகளும் 4 தூதர்கள் நின்று பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமியின் 4 காற்றுகளை பிடித்திருக்க கண்டேன். இப்போ இந்த 4 காற்றுகளை இவங்க பிடித்திருக்கிறத பார்த்துருக்கிறாரு யோவான். ஹல்லேலூயா. இந்த 4 காற்றுகளை ஏன் பிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இவங்களுக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஸோ இந்த காற்றுன்னு சொன்னாலே இது வேற ஒன்றும் இல்லை, ஒரு மகா உபத்திர காலம் ஆரம்பம். இந்த அந்தி கிறிஸ்துவின் காலம்னு சொன்னால், இல்லாட்டு இது ஒரு கொடுமையான காலம்னு சொன்னால், ஏன்னா இந்த காலத்தில் எழுப்புதல் அடையணும்னா மிக கடினம். ஸோ ஒரு எழுப்புதலுக்கு கொண்டு வருவதற்கு ஆண்டவர் தாமதம் வைத்திருக்கிறார். அதையும் பாருங்க, ஆண்டவர் தான் பெர்மிட் பண்றாரு. இப்போ இந்த காற்று அவர் தான் அனுமதிக்கிறார், இந்த மகா உபத்திர காலம் அவர் தான் அனுமதிக்கிறார். ஆனா அதற்கு முன்பதாக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைங்க மீது முத்திரை போடுவதற்கு தேவதூதன் வருகிறார். அவர் தேர்ந்தெடுக்கிறார். நாமம் போட்டார்னா ஆண்டோடைய பிள்ளைங்க முத்திரிக்கப்பட்டார்கள். ஸோ இவங்கெல்லாம் பரலோக ராஜ்யத்துக்கு போவாங்க. ஸோ இந்த ரைப்பனிங் சீசன்ல இந்த அதாவது இந்த அழிவு சேதம் அவர்களை நோக்கி வராதபடிக்கு ஆண்டவர் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதை வேதம் தெரிவிக்கிறது. அல்லேலூயா. ஸோ இங்க நம்ம பார்க்கலாம். ஆனா இந்த உபத்திர காலம்னு சொல்லப்படும் பொழுது இந்த மகா உபத்திரத்துல கிறிஸ்தவர்கள் தான் நிறைய போவாங்க என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இந்த தேர்ந்தெடுக்கப்படுறவங்க யூதர்களாக இருப்பாங்க. ஆனா இந்த மகா உபத்திரத்துல கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க. இந்த மகா உபத்திர காலத்துல இவங்க தேவனுக்காக, ஏன்னா அங்க சொல்லப்பட்டது இவங்க அந்த காலகட்டத்துல இந்த அந்தி கிறிஸ்துவை வணங்கவில்லை. ஹல்லேலூயா. they did not worship the beast அப்படின்னு சொல்லப்பட்டிருது. ஸோ இவங்க அந்த அந்தி கிறிஸ்துவை, அதாவது இந்த அந்தி கிறிஸ்துவின் காலத்துல இந்த கிறிஸ்தவர்கள் நிறைய பேர்கள் இந்த காலகட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய காலம். ஸோ இந்த மகா உபத்திரத்தில் நம்ம கிறிஸ்தவர்களை பார்க்க முடியும். அண்ட் இந்த பூமியில அந்த காற்று தொடங்கி விட்டுனா அது இருளின் அதிகாரத்தை குறிக்கிறது, இருளின் காலத்தை குறிக்கிறது. இந்த இருட்டு காலம் பூமியில முழுமையாக கவர் பண்ணும். ஸோ இந்த முழுமையாக சேட்டனிக் ரூலிங், முழுமையாக தேவனுடைய பிரசன்னம் இல்லாத ஒரு காலத்தை நம்ம பார்க்க முடியும். ஈவன் சயின்டிஃபிக்கலி கூட ஒரு நாள் வரும், சூரிய ஒளி கூட மங்கி போகக்கூடிய காலம் கூட வரும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த சூரிய ஒளி மங்கி போகும்னு அவங்க சொல்லும் போது பைபிளில் முதல்ல ஆண்டவர் சொல்லிட்டாரு, a dark season is going to come. Dark season symbolizes the devil's season. Hallelujah. ஸோ யாரெல்லாம் இந்த தேவ வார்த்தையை நம்பலையோ, இதை ரிஜெக்ட் பண்ணுறாங்களோ, இதை கண்டம் பண்ணுறாங்களோ, யாரெல்லாம் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களோ, இவங்கெல்லாம் அந்த காலத்தில் நிச்சயமாக இருப்பாங்க. இந்த இப்படிப்பட்ட ஜனங்கள்
தேவ வார்த்தைக்கு விரோதமாக எழும்புகிற ஜனங்களை நீங்க கடைசி காலத்துல நம்ம பார்க்க முடியும். ஆண்டவருடைய சுவிசேஷம் பாருங்க, நம்ம இப்போ சுவிசேஷம் அறிவிக்கும் போது ஆண்டவர் பரலோகத்துல இருந்து பார்க்கும் பொழுது அங்க ஒரு பிரகாசத்தை பார்க்கிறார். அப்போ இது ரைட், இது என்னுடைய பிள்ளைங்க, இது என்னுடைய கூட்டம் என்று ஆண்டவர் அறிகிறார். அந்த illumination ஆஃப் லைட், அந்த வெளிச்சம் பாருங்க அவ்வளோ பிரகாசமாக அந்த இடத்தை நிரப்புறத ஆண்டவரும் பார்க்குறாரு, சாத்தானும் பார்க்குறான். எவில்ஸ் பீப்புள், எவில் பீப்புளுக்கு தெரியாது, பட் சேட்டனிக் ஸ்பிரிட்டுக்கு தெரியும். அதுதான் ஆண்டவருடைய ஒரு காஸ்பல் நம்ம ரிசீவ் பண்ணும்போது அது எலிமினேட் ஆகுது பாருங்க, நம்ம வாழ்க்கையிலேருந்து பிரகாசத்தை கொடுக்கிறது. ஏன்னா சீசன் ஆஃப் காட் ends and the season of bitterness starts and magnifies. The dark season is to going to emerge the people's life, those who do not believe, and deception of Satan is going to trigger and trigger. Hallelujah. ஆனாலும் ஆண்டவர் ரொம்ப இரக்கம் காட்டுறார், ரொம்ப இரக்கம் காட்டுறார். இரக்கம் காட்டினார்னா அதிகமாக இரக்கம் காட்டுவார். அவரு அன்பை வெளிப்படுத்தினார்னா அதிகமான ஒரு அன்பை அவர் வெளிப்படுத்துவார். அப்படிப்பட்ட தேவனை தான் நம்ம ஆராதிக்கிறோம். இந்த சீசன் ஆஃப் ரைப்பனிங்ல நம்ம பார்க்குறோம். என்ன பார்க்குறோம்னா, சீசன் ஆஃப் ரைப்பனிங்ல தானியேல் பார்க்குறாரு, தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்குறாரு. அதான் தானியேல் 7:9-10. I watched till thrones were put in place. The ancient of days was seated, his garment was white as snow, and the hairs of head was like pure wool. His throne was a fiery flame, its wheel a burning fire. தமிழ்ல நம்ம பார்க்கும்போது 10, அக்கினி நதி அவர் சன்னதியிலிருந்து புறப்பட்டு ஓடினது. ஆயிரம் பேர் அவரை சேவித்தார்கள். கோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள். நியாய சங்கம் உட்கார்ந்தது, புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. அக்கினி நதி அவர் அக்கினி ஜுவாலையாக இருக்கிற அந்த பழமையான காலத்துக்கு போய் அங்க யோவான் என்ன பார்க்குறாருன்னா, அந்த காலத்தை அவர் பார்க்கும் பொழுது மீண்டும் அந்த ஏன்ஷியன்ட் ஆஃப் டேஸ் ஓவர்டேக் ஆகுது. அங்க ஒரு கோர்ட், ஒரு நியாய சங்கம் அமர்ந்திருக்கிறாங்க. அந்த நியாயம் விசாரிக்கப்படுகிறது. கோடி பேர் அங்க நிற்கிறாங்க. எண்ண முடியாத தேவதூதர்கள், நமக்கு தேவதூதர்கள் பணிவிடை செய்வதற்கு பரலோகத்துல இருக்கிறாங்க. ஸோ நம்ம இந்த எதுக்கு ஒரு எழுப்புதல் ஆண்டவர் நடத்துறாருன்னா, அங்க நம்ம பார்த்தோம்னா இங்கேயும் பூமியிலேயே அவங்க நமக்கு பணிவிடை செய்யறாங்க. அவங்க தேவ வார்த்தையை நம்ம கொண்டு இருதயத்தில் வைக்கிறாங்க. தேவனுடைய அற்புத அடையாளத்தை செய்யறதுல ஒரு பங்காக இருக்கிறாங்க தேவதூதர்கள். அவங்க காட் கிடையாது, அவங்க நம்ம வர்ஷிப் பண்ணக்கூடாது, தப்பு. ஆனா இந்த தேவதூதர்கள் நம்மை போல மினிஸ்டர்ஸ், தே ஆர் சர்விங் காட். ஸோ அதனால ஒரு பணிவிடை செய்யறதுல இவங்களுக்கும் ஒரு பங்கு இருக்குது. அதனால தான் நம்ம பார்க்குறோம். இங்க தானியேல் வசனத்துல தானியேல் சொல்லியிருக்காரு, நிறைய பேர், ஆயிரம் பேர் இருக்கிறாங்க. இந்த தேவதூதர்கள் ஆயிரமா பார்க்குறாங்க, பணிவிடை செய்யறாங்க. ஈவன் நம்ம சேராபீன்களை பார்க்கலாம். சேராபீன்கள் இங்க கிடையாது, அது ஒரு வகையான தேவதூதர். பரலோகத்துல தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக அமர்ந்து தேவனை ஆராதித்து கொண்டே இருப்பாங்க. அவங்க வேலையை பிரைஸ் பண்றது, பரிசுத்தம். சதா காலங்கள் அங்க இரவும் இல்லை பகலும் இல்லை, அப்படி அவங்க ஓய்வில்லாம தேவனை துதித்து கொண்டு இருப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, பரிசுத்தர் 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 என்று தேவனை துதித்து கொண்டு இருக்கிற சேராபீன்கள், இவங்க ஒரு வகையான தேவதூதர்களை நம்ம பார்க்குறோம். ஸோ ஆண்டவர் இந்த தேவதூதர்களை பரலோகத்தில் வைத்திருக்கிறார், நியமித்திருக்கிறார். பரலோகம் தான் நான் சொன்னது போல வாஸ்ட் பிளேஸ். அங்க ஏஞ்சல்ஸ் இருக்காங்க. இப்போ பரலோகமே நம்ம இல்லைன்னு சொன்னா ஏஞ்சல்ஸ் இருக்க முடியாது. ஸோ ஏஞ்சல்ஸ் எங்க இருப்பாங்க, கடவுள் எங்க இருப்பாங்க? அதான் ஆண்டவர் சொல்றார், வானம் என்னுடைய சிங்காசனம், பூமி என்னுடைய பாதப்படின்னு சொல்றாரு. ஸோ ஆண்டவர் பரலோகத்துல வச்சிருக்கிறார், நமக்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த சேராபீன்களை நம்ம இங்க பார்க்கும் பொழுது அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறகுள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவைகளையும் ஆயிருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லி கொண்டிருந்தன. நம்ம இங்க பரலோகத்துல பார்க்கும் பொழுது அவ்வளவு பிரகாசமான அந்த இடத்துல இந்த தேவதூதர்கள் தேவனை ஆராதித்து கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஹல்லேலூயா. இந்த பரலோக ராஜ்யத்துல நம்ம அவரை சேவிக்கும் பொழுது, இப்போ நம்ம எழுப்புதல் பட்டுட்டோம், பரலோகத்துக்கு போறோம். என்ன ஒரு இந்த பூமியில தான் நமக்கு ஆண்டவர் எல்லாம் தர்றாரு, ரைட் தர்றாரு. இந்த பூமியில இருந்து நம்ம என்ன நிறைய பேர் நினைக்கிறாங்க, மரித்தா நம்ம உயிர் தருதல் கிடையாதுன்னு ஒரு சில கூட்டம். இன்னொரு சில கூட்டம் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவ்வளவுதான் உலகமே முடிஞ்சு போச்சு, நம்ம எல்லா வரைக்கும் இருக்கிற வரைக்கும் நம்ம உலகத்துல நல்லா அழகாக என்ஜாய் பண்ணிட்டு. ஆனா இங்க என்ன ஆண்டவர் சொல்றாருன்னா, பரலோகத்துல ஒரு இடம் இருக்குது,
அவருடைய ஊழியத்துக்காக அந்த வாழ்க்கையை அர்ப்பணம் மட்டும் பண்றது பெருசு கிடையாது. பரிசுத்தமாக வாழ்வது பெரிய காரியம். எல்லாரும் ஊழியம் செய்வாங்க, எல்லாரும் ஊழியத்துக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு வருவாங்க. ஆனா பரிசுத்தமா வாழ்வது மிகவும் கடினம். ஒருத்தர் பரிசுத்தமா வாழ்வது ஆண்டோடைய நிலம் பண்ணி கேட்கணும் வாழ்க்கையில. அது என்ன பண்ணுங்கன்னா, நீங்க தீர்மானம் எடுங்க, ஆண்டோடைய கேள்வி பரிசுத்தமா நான் வாழ. இது பரிசுத்தமா வாழும்போதுதான் இங்க உள்ள வேதனை, துக்கங்கள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாவற்றையும் அங்க நம்ம பார்க்க முடியும். ஏன்னா அங்க காலம் கிடையாது, அங்க வெறும் பகல். தெர் இஸ் என்ன நம்ம சொல்லுவோம்னா, கால்குலேஷன் பண்ண முடியாது, டைம் நீங்க கால்குலேட் பண்ண முடியாது. அப்படிதான் பரலோகம். அங்க வந்து நம்ம கண்ணீரெல்லாம் துடைப்பார். வெளிப்படுத்த 21:4 அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளங்குகிறது. அப்ப பழைய வாழ்க்கை நம்ம எங்க புண்ணியத்தில் நிமித்தம் அடிக்கப்படுறோம், உதைக்கப்படுறோம், காயப்படுத்தப்படுறோம். வெளியே போய் காயம் வாங்க வேண்டாம், வீட்டிலேயே நடக்கும். சும்மாதான் போய் பேசுவோம், பிரச்சனை வந்துடும். ஸோ ஒரு சில ஊழியக்காரர் சோதனை பார்த்தேன். நல்ல அவர் ஊழியம் பண்றாரு. ஆனா அவர் எப்போ பிரசனை பண்ணாலும் அவருக்கு அடிபுதான் இருக்கு. ஸோ இதெல்லாம் இதன் மத்தியில, இந்த பிரச்சனைகள் மத்தியில, இந்த ப்ரெஷர் மத்தியில, இந்த காயப்படுத்துதல் மத்தியில, நம்ம உள்ளங்களை காயப்படுத்துவாங்க. சிலவங்க அடிக்க வேண்டாம், வாயாலே காயப்படுத்துவாங்க. இப்போ நம்ம உள்ளம் நொறுக்கப்படுகிறது, உடைக்கப்படுகிறது. எதுக்குன்னா நீங்க சுவிசேஷம் அறிவிக்கிறது இல்லை. நீங்க சுவிசேஷமே பண்ணாதீங்க, ஒரு பிரச்சனை. நீங்க ஊழியம் செய்ய போகும்பொழுது, நீங்க ஆண்டவருடைய வேலை செய்யும் பொழுது ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது உங்களுக்கு விரோதமான காரியங்கள் இது நமக்கு நேரிடும். இப்படி நேரிடும் பொழுது நம்ம ஒன்று நினைத்துக் கொள்ள வேண்டும், பரலோக ராஜ்யத்துல இந்த அழுகு எல்லாத்தையும் வைப் அவுட் பண்ணிக்கலாம். If we live a perfect life for Christ, we will assuredly leave the house. ஸோ நம்ம அந்த பிளஸ்ஸிங்கை, அந்த அறுவடையை நம்ம பார்ப்போம். நம்ம அங்கே இழந்து போக மாட்டோம். நம்ம என்னென்ன இந்த பூமியில ஆண்டவருக்காக செய்யணும், அதுவும் அதை நான் சொல்ல பரிசுத்தமாகவும் வாழணும். நம்ம எல்லாம் செய்யணும், பரிசுத்தமாவே இல்லை நம்ம வாழ்க்கையில, அப்போ ஒரு பிரச்சனை. ஆனா நம்ம பரிசுத்தமாக வாழணும். ஆண்டவர் இங்க நம்ம படுகிற பாடு உபத்திரத்தை பரலோகத்துல அனுமதிக்க மாட்டார் என்று தெளிவாக தெரிவிக்கிறார். ஸோ இதற்காகவே தான் இவ்வளோ பாடு. இந்த பரலோக ராஜ்யத்துல இவ்வளோ பெரிய பாடு இதுக்காக தான் ஆண்டவர் நமக்காக ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்திட்டு. ஸோ தேவன் பெரிய கணக்கான இன்னைக்கு எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காரு, ஒரு அப்பாயிண்டிங் சீசன் கொடுத்துருக்காரு. செயின்ஸ் சூஸ் பண்ற காலத்தை ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்காரு. ஸோ எல்லாம் என்ன பண்ணோம்னா, நம்ம ஆண்டோடைய வருகைக்கு முன்பதாக கொடுக்கப்பட்ட நேரத்தை பிரயோஜனப்படுத்திக் கொண்டு ஆண்டவருக்காக நம்ம வாழ்க்கை ஆண்டவர் வெளியிலும் கொடுக்கிறார் இருக்கிறார். So don't lose the opportunity. I'm saying the people who are coming and just taking a deviation in your life and turning back and just falling down and just going away from the kingdom of God. You should believe God once again. மறுபடியும் நீங்க ஆண்டவருக்காக ஓட்டத்தோட ஆரம்பிங்க. உங்களுக்காக உங்க இருதயத்திலிருந்து அசுத்தத்துக்கு, ஈச்சிக்கு, கெட்ட காரியங்களுக்கு, மனம் திரும்பாம வாழுகிற வாழ்க்கைக்கு கொடுக்காதீங்க. Learn your mistake and shine for the kingdom of God. ஆண்டவர் நீங்க வந்து எந்த ஒரு கம்யூனிட்டியோ, எந்த ஒரு உங்களுக்காக ஜெபிக்கிறேன் சொல்லி அப்பாத்த வேலையை பார்த்து கொண்டு அப்புறம் ஒவ்வொரு பிரதர் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன், ஒவ்வொரு குடும்பத்திற்காக ஜெபிக்கிறேன், முதியோருக்கு சிறியோருக்காக ஜெபிக்கிறேன். இந்த நேரத்தில் அப்பாவுடைய கருத்தை எப்படியாக பாதுகாப்பு ஆசைப்படுது. அப்பா ஒரு மனசுல ஆண்டவரே மாற முடியல, இந்த பாவத்துல நான் சீக்கி அதிகமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்களுக்கு நீர் இறங்குகிறாங்க. இந்த பாவத்துல பெரிய விடுதலை அப்பா மறு ஜீவனை நீர் கட்டிடுகிறது. அப்பா மறு வழிகளை தருகிறது, அதிசயங்களை செய்த தேவன் இசப்பா நீர் அந்த குடும்பத்துல இறங்கி ஒரு பெரிய அதிசயம் அற்புதத்தை செய்கிறார். இந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். In Jesus' name.